வணக்கம், வெல்கம் டு வரைகலை 30 நாட்களில் ஃபோட்டோஷாப் சீரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லேயர்ஸ். நம்ம A4 டிரான்ஸ்பரண்ட் ஷீட்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதில் ஒன்று ஒரு இமேஜோ ஒரு ஓவியம் நம்ம வரைஞ்சிட்டு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நம்ம அடுக்கி எடுத்து பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அதுதான் லேயர்ஸ். ஸோ நம்ம இதை தியரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப எளிமையாக புரியும். ஒரு பறவை மரக்கிளையில் உட்காந்துருக்கிற ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த பறவையை அந்த பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்து ஒரு லேயராக செப்பரேட் பண்ணுறோம். அடுத்து ஒரு ஃபாரஸ்ட் இமேஜை ஒரு புது லேயராக கொண்டு வரும். இப்போ இந்த பறவை தனியாக இருக்கிற லேயரை நம்ம இந்த ஃபாரஸ்ட் இமேஜ் லேயரோட கம்பைன் பண்ணுறோம். அடுத்து இன்னொரு கிரேடியன்ட் ஃபில் கலர் பேக்ரவுண்டில் இந்த பறவையை நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஏற்கனவே தனியாக பிரித்து எடுத்த பறவையை டூப்ளிகேட் லேயர் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த டெமோவை எப்படி லேயர் பேனல் மூலமாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் ஃபோட்டோஷாப்பில் ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட டிஃபால்ட்டாகவே லேயர் பேனல் ஆன் ஆகும். அப்படி ஒரு வேளை இல்லைன்னா விண்டோ மெனுவில் லேயர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை F7 ஷார்ட்கட், நமக்கு இந்த மாதிரி லேயர் பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட்டில் இருக்கும்போது அது பேக்ரவுண்ட் லேயராக இருக்குது, லாக்கில் இருக்குது. ஸோ இந்த லாக்கை நமக்கு தேவைன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த லாக்கை கிளிக் பண்ணோன்னா போதும், அது ரிலீஸ் ஆகிடும். இல்லை நமக்கு அது அப்படியே இருக்கட்டும்னா Ctrl+Z, நான் அதை அன்டூ பண்ணிடுறேன். அது லாக்லேயே இருக்குது. இப்போ நமக்கு லேயரை க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே லேயர் பேனலில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணோன்னா லேயர் 1, லேயர் 2 இந்த மாதிரி நமக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது லேயர் வேண்டாம் அப்படின்னா அந்த லேயர் நமக்கு செலெக்ஷனில் இருக்கும் பொழுது நம்ம இந்த பின் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா அந்த லேயர் டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்கிராஸாக இருக்கக்கூடிய பேட்டர்ன் எதை குறிக்குதுன்னா அது ஒரு எம்டியாக இருக்குது, அதில் எதுவுமே இல்லை, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான லேயராக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஒரு லேயரை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கானை தான் கிளிக் பண்ணணுமானா இல்லை, நம்ம ஏற்கனவே பழைய வகுப்புகளில் பார்த்த மாதிரி நம்ம டைரெக்டாக இமேஜை எடுத்து நம்ம இதில் ட்ராப் பண்ணாலும் நமக்கு ஒரு லேயர் க்ரியேட் ஆகும். உதாரணத்துக்கு என்னுடைய சிஸ்டமில் இமேஜஸ் இருக்கிற ஒரு ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் இருக்க ஒரு இமேஜை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இங்கே கவனித்து பாருங்கள், நம்ம லேயர் பேனலில் பேக்ரவுண்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போ அதை நான் ட்ராப் பண்ண உடனே இங்கே நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தனி லேயராக இந்த ஃபைல் நேம் என்னவோ அந்த நேமாகவே லேயர் க்ரியேட் ஆகி இங்கே பேஸ்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த கிராஸோட காட்டுறது இது வந்து ஒரு டெம்பரரியாக ப்ளேஸ் ஆகியிருக்கு. இதை நம்ம உறுதிப்படுத்தணும்னா இங்கே ஐக்கானில் டிக் அடிக்கலாம், இல்லை நம்ம என்டர் பண்ணலாம். இது வேண்டாம் அப்படின்னா நம்ம எஸ்கேப் அழுத்தலாம், இல்லை இதை நோவை நம்ம கொடுக்கலாம். இது எனக்கு வேணும் அப்படின்றதுனால நான் என்டர் அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் இங்கே நம்மக்கிட்ட செட் ஆயிடுச்சு. நான் இப்போ இந்த இமேஜை நம்ம டாக்குமெண்ட்டுக்கு ஃபுல்லாக ஃபிட் ஆகிற மாதிரி ரீசைஸ் பண்ணுறேன். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். நான் இந்த பறவையுடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பேக்ரவுண்ட் வைக்க ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கு ஒரு டூல் நான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல். நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள் இது கொடுத்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு நான் அதை செலக்ட் பண்ண உடனே அந்த ஏரியாவில் இருக்கிற ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிடுச்சு. இப்போது எடிட்டில் காப்பி கொடுத்துட்டு இங்கே கவனித்து பாருங்கள், நான் அகெயின் எடிட்டில் பேஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நம்ம காப்பி பண்ண பறவை மட்டும் தனியாக அழகாக ஒரு லேயரில் அதுவே பேஸ்ட் ஆகியிருக்கு. ஒரு லேயர் பக்கத்துலேயே இங்கே ஒரு ஐகான் இருக்கும். இது விசிபிலிட்டின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஆஃப் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் லேயர் நமக்கு தெரியாது. இப்போ நான் இருக்கிற 2 லேயரையுமே ஆஃப் பண்ணதுனால 2 லேயருமே தெரியல. இப்போ நான் நம்மளுடைய பறவை இருக்கக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய அந்த லேயர் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பறவை இருக்கக்கூடிய லேயர் மட்டும் தெரியுது. இதை நான் ஆஃப் பண்ணுறேன், இதை ஆன் பண்ணுறேன். ஸோ நான் வேறு ஒரு பேக்ரவுண்ட் வைக்க போகிறதுனால எனக்கு இந்த பறவை பேக்ரவுண்டோடு இருக்க ஒரிஜினல் இமேஜ் எனக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டாம். அதனால் நான் அதோடைய விசிபிலிட்டியை இப்படி நான் ஆஃப் பண்ணிடுறேன். பறவை தனியாக கட் பண்ணப்பட்ட இந்த இமேஜ் இருக்கிற லேயர் 1 மட்டும் நான் இப்போதைக்கு ஆன் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை நான் இதில் ப்ளேஸ் பண்ணணும். அகைன் நான் என்னுடைய இமேஜ் ஃபோல்டருக்கு வரேன். ஸோ இதுலேருந்து ஒரு இமேஜை எடுத்து நான் இப்போது ட்ராப் பண்ணுறேன். ஸோ நம்ம எந்த லேயரில் இருந்துட்டு நம்ம ப்ளஸ் கொடுத்தாலும் சரி, இன்னொன்று ட்ராப் பண்ணாலும் சரி, அந்த லேயருக்கு மேலே வந்து இன்னொரு லேயர் க்ரியேட் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இந்த பறவை தனியாக இருக்க லேயருக்கு மேலே நம்மளுடைய இன்னொரு இமேஜ் க்ரியேட் இருக்குது. ஸோ இதையும் வந்து நான் பெருசாக்கிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபாரஸ்ட் இமேஜ் நம்மளுடைய பறவையை முழுசாக மறைச்சிருச்சு. என்ன காரணம்னா இந்த பறவை லேயருக்கு மேலே இந்த ஃபாரஸ்ட் இமேஜ் இருக்க லேயர் இருக்குது. ஸோ எந்த லேயர் மேலே இருக்கோ, ஒப்பாசிட்டி 100% இருக்கோ அது மற்ற லேயர்ஸை டாமினேட் பண்ணும். உதாரணத்துக்கு இங்கே ஒப்பாசிட்டி 100% இருக்கும், ஃபுல்லாக விசிபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். இதை நம்ம கம்மி பண்ணுறோம், 0ல் கொண்டு வரோன்னா ஃபுல்லாக அந்த லேயர் இன்விசிபிள் ஆகிடும். இதே நமக்கு தேவைப்பட்ட லெவலில் நம்ம வச்சோம்னா அந்த லெவலில் டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த பர்டிகுலர் லேயர் இருக்கும். ஸோ இங்கே நமக்கு இந்த நேச்சர் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக நமக்கு விசிபிள் வேணும். அதனால் நான் 100% வைக்கிறேன். ஆனால் இது எனக்கு இந்த பறவைக்கு பின்னாடி வேணும். அதனால் இதை சிம்பிளாக கிளிக் பண்ணி இப்படி நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு வரும்போது இங்கே கவனித்து பார்த்தோம்னா ஒரு ப்ளூ லைன் நமக்கு தெரியுது. அந்த டைமில் நம்ம அதை விட்டோம்னா அந்த லேயர் இந்த பறவை லேயருக்கு பின்னாடி போயிடும். ஸோ இந்த வகையில் எந்த லேயரை வேணால் நம்ம மேலே கீழே ஸ்விட்ச் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜஸ் மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் லேயராக பார்த்துருக்கோம். இப்போ நான் டைப் டூல் எடுக்கிறேன். ஒரு டெக்ஸ்ட் நான் டைப் பண்ண போகிறேன். இங்கே கவனித்து பாருங்கள், நம்ம கிரியேட் நியூ லேயரே கொடுக்க வேணாம். நம்ம டைப் டூல் வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னா அதுவே ஒரு தனி டெக்ஸ்ட் லேயராக நமக்கு உருவாகியிருக்கு.
நான் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன், அது தனி லேயராக இங்கே நம்மக்கிட்ட உருவாகியிருக்கு. அகைன் நம்ம பார்த்த மாதிரி ஒருவேளை இந்த லேயரை நம்ம பின்னாடி கொண்டு போகிறோம்னா அது நமக்கு தெரியாமல் மறைஞ்சிரும். ஸோ சில நேரங்களில் நம்மளுடைய டிசைனில் எதுவும் மிஸ் ஆகுதுன்னா நம்ம லேயர் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோமான்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ என்னுடைய டெக்ஸ்ட்டை நான் மேலே கொண்டு வரேன். ஸோ இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட் லேயர்ஸாக வந்திருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட்டுக்கும் பறவைக்கும் நடுவில் சின்ன டிசைன் எனக்கு வேணும். ஸோ நான் ஃபாரஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணேன்னா அந்த 2 லேயருக்கு நடுவில் ஒரு புது லேயர் உருவாகி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நான் இப்போ ஒரு ஸ்பெஷல் ப்ரஷ் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு கலர் சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் சின்னதாக ஒரு ப்ரஷ் ஸ்ட்ரோக் வரைகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேயர் பறவைக்கும் ஃபாரஸ்ட்க்கும் நடுவில் இருக்கிறதுனால அங்கே தனி ஒரு ஸ்ட்ரோக் உருவாகியிருக்கு. ஒருவேளை இந்த டிசைன் நமக்கு பறவைக்கு மேலே வேணும்னா என்ன பண்ணணும், நம்ம இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி பறவைக்கு மேலே பொசிஷன் பண்ணோன்னா அது போயிடும். நான் அன்டூ பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ டீச்சிங் பர்பஸ்க்காக தான் இதை பார்த்தோம். எனக்கு அந்த டெக்ஸ்ட்டையும் நம்மளுடைய ப்ரஷ் ஸ்ட்ரோக்கையும் டெம்பரரி ஆஃப் பண்ணுறேன். அடுத்து எனக்கு இந்த பறவை அப்படியே இருக்கட்டும், இன்னொரு பேக்ரவுண்டை நான் பொருத்தி பார்க்க ஆசைப்பட்றேன். ஸோ இந்த டிசைனில் எனக்கு பறவைக்கு பின்னாடி ஒரு ஃபாரஸ்ட் இமேஜ் இல்லாமல் ஒரு ஃபில் கலர், கிரேடியன்ட் ஃபில் கலர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் செஞ்சு பார்க்க ஆசைப்பட்றேன். அப்போ நான் டெம்பரரி அகைன் இந்த ஃபாரஸ்ட் இமேஜை நான் விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே நான் பறவைக்கு பின்னாடி நான் நியூ லேயர் கிரியேட் பண்ணி கிரேடியன்ட் ஃபில் கொடுக்கலாம். இல்லைனா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாகவும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஒரு கிரேடியன்ட் ஃபில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக கொடுக்க போகிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் ஐக்கான் பார்த்தீங்கன்னா இங்கே லேயர் பேனல் ஒரு சர்க்கிள் வடிவில் இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பல எஃபெக்ட்ஸையும் நம்ம அப்ளை பண்ணலாம், சாலிட் கலரையும் அப்ளை பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம கிரேடியண்ட்டை பார்ப்போம். நான் கிரேடியன்ட் கிளிக் பண்ணுறேன். நம்ம இந்த கிரேடியன்ட் பாரை கிளிக் பண்ணோன்னா நமக்கு பல ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் நமக்கு எது வேணுமோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பர்டிகுலர் கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இதை எனக்கு பறவைக்கு பின்னாடி வைக்கணும். நான் அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இதை நம்ம இப்போ எடிட் பண்ணணும்னா நம்ம அதை டபுள் கிளிக் பண்ணோன்னா அது ஓப்பன் ஆகும் அந்த எஃபெக்ட். அதை நம்ம திரும்பவும் எடிட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃபாரஸ்ட் பேக்ரவுண்டோடையும் பறவை ஒரு காப்பி வேணும், இந்த கிரேடியன்ட் ஃபில்லோடையும் ஒரு காப்பி வேணும், 2 டிசைனும் எனக்கு சாம்பிள் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா ஜஸ்ட் நம்ம ஈஸியாக பண்ணலாம். இந்த பறவையை ரைட் கிளிக் பண்ணி நம்ம டூப்ளிகேட் லேயர் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே பறவை நமக்கு இன்னொரு காப்பி வந்துருச்சு. ஸோ ஒரு பறவையை நான் கிரேடியன்ட் கிட்ட வச்சிடுறேன். இன்னொரு பறவையை நான் ஃபாரஸ்ட் கிட்ட வச்சிடுறேன். ஸோ இப்போ இது 2த்தையும் சேர்த்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி மர்ஜ் லேயர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த பறவையும் கிரேடியண்ட்டாக இருந்த 2 லேயர் ஒரே லேயராக மர்ஜ் ஆனதை இப்போ நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த பறவையும் இந்த லேயரும் இருக்கிறத நான் மர்ஜ் லேயர்ஸ் கொடுக்குறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது 2ம் ஒரு லேயராக உருவாகினதை நம்ம பார்த்துடலாம். நான் யூஸ் பண்ணாத மற்ற லேயர்ஸை நான் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு நான் செலக்ட் பண்ணேன்னா அது மட்டும் தன்னால் செலக்ட் ஆகிறத பார்க்கலாம். ஸோ ஷிஃப்ட் அழுத்திட்டு நம்ம செலக்ட் பண்ணோம்னா மேலேருந்து எந்த லேயர் வரைக்கும் போகிறோமோ ஃபுல்லாக செலக்ட் ஆகும். வேறு கண்ட்ரோல் அழுத்திட்டு செலக்ட் பண்ணோன்னா நம்ம எந்த பொசிஷனில் எந்த ஆர்டர் இருந்தாலும் அந்தந்த லேயர் செலக்ட் ஆகிறத பார்க்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணாத 3 லேயர்களை நான் செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 3 லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு குரூப்பாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த குரூப்பை நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா நம்ம செலக்ட் பண்ண 3 லேயரும் அதுக்குள்ளே பத்திரமா இருக்குது. நான் இப்போ அதோடைய விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம உருவாக்கின 2 டிசைன் வேறு வேறு பேக்ரவுண்டோட தனித்தனி லேயராக நமக்கு மர்ஜ் ஆகிருக்கு. ஆனால் மர்ஜ் விசிபிள் எப்போ கொடுக்கணும்னா நம்ம அதுக்கு மேலே எடிட் பண்ண போகிறதில்ல, அந்த லேயரை தனித்தனியாக அப்படின்ற நிலைமையில தான் நம்ம கொடுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ இதோடைய பேக்ரவுண்ட் கிரேடியண்ட்டை நம்ம கிளிக் பண்ணி எடிட் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரே லேயராக ஒரே இமேஜாக உருவாகிடுச்சு. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் குறிப்பிட மறக்காதீங்க. நிச்சயமாக நான் பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். 30 நாட்களில் ஃபோட்டோஷாப் சீரிஸில் மீண்டும் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.